ஹாய் விவர்ஸ், ஒரு டீசெண்டான ஒரு அமெரிக்கன் லவ் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். படத்தோட பேரு மை ஆக்ஸ்போர்ட் இயர். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வாழ்ற ஆனான்னு ஒரு பொண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு வருஷத்துக்கு விக்டோரியாவின் கவிதைகள் படிக்கிறதுக்காக இந்த காலேஜ்ல அவங்க சேர்றாங்க. இந்த காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வேலையும் ரெடியா இருக்குங்க. இதுதான் அவங்களோட மிகப்பெரிய கனவுங்க. ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அங்க ஜேமின்னு ஒரு பையன் இருக்காங்க, உள்ளூர்வாசி தான். அவனை இவங்க லவ் பண்றாங்க, 2 பேருமே லவ் பண்றாங்க. அந்த பையனுக்காக தன்னோட கனவையே அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அப்படி எதனால தன்னோட கனவையே விட்டு கொடுக்குறாங்க, அப்படி அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரை பாக்குறப்ப சரி இந்த பையன் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திடுவான் போல இருக்கு, அந்த பொண்ணோட கனவையே இவன் ஒரு வழியா ஒழிச்சு கட்டிடுவான் அப்படின்னு நினைச்சேங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி வேற மாதிரி இருக்குங்க. செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்துல இருக்குங்க. இந்த படத்தை 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பார்க்க முடியும். ஏன்னா ரொமான்ஸ் சீனா இருக்கு, கிஸ்ஸிங் சீன் இருக்கு, செக்ஸுவல் கண்டென்ட் இருக்கு. ஆனா அது எல்லாமே டீசெண்டா தாங்க இருக்கு, ரொம்ப வியாடானா கிடையாது. ஆனா இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த காதல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. சூப்பரா ரைட்டிங் பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங்க பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்குன்னா நல்லா இருந்துச்சுங்க. டயலாக்னா நல்லா எழுதியிருக்காங்க. படம் போர் அடிக்காம போகுதுங்க. ஒரு சில பேத்துக்கு இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். ஆனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது, என்ன ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படத்துல ஆனா கேரக்டர்ல நடிச்ச சோபியா ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இந்த கதையை கேட்டு அந்த ஜெமி கேரக்டர்ல நடிச்ச அவரும் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஒரு டீசென்டான ஒரு அமெரிக்கன் காதல் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம்.